ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டெசர்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு பாலுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு சேர்த்துட்டு அதிலே ஒரு கரண்டி பால் எடுத்து அதிலே மிக்ஸ் பண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. இது வந்து நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ஒரு 4 ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதாக இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் சுகருக்கு வந்து 1/4 கப் தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம குலோப் ஜாமுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது பண்ணுவோம். அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக முன்னாடியே வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த பாகு சூடாக இருக்கும் போதே நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை வந்து அதில் போட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை வந்து அது மேலே சேர்த்துக்கலாம். குட்டியாக கட் பண்ண நட்ஸ் எல்லாம் அது மேலே தூவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரபடி